ஒரு மாபெரும் யாகத்தின் நடுவில் ஒரு மன்னனின் தலை துண்டிக்கப்பட காரணம் என்ன? தட்சன் எனும் மாமன்னன் தேவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு பிரம்மாண்ட யாகத்தை தொடங்கினார். ஆனால் தன் மருமகனான சிவபெருமானை மட்டும் ஆணவத்தால் அழைக்க மறுத்தான். தன் கணவருக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை பொறுக்காத சதிதேவி அழைக்கப்படாத விருந்தாளியாக அந்த யாகசாலைக்குச் சென்றார். தந்தையின் மனதை மாற்றிவிடலாம் என்பதே அவளது நோக்கம். ஆனால் அங்கே அவளுக்கு கிடைத்தது வரவேற்பல்ல, கடும் அவமதிப்பு. தன் தந்தை சிவனை நிந்தனை செய்வதை தாங்க முடியாமல் அந்த யாக குண்டத்திலேயே தன் உயிரை மாய்த்துக் கொண்டான். செய்தி கேட்டு சிவபெருமானின் கோபம் பிரளயமாக வெடித்தது. தன் ஜடாமுடியிலிருந்து அவர் உருவாக்கிய வீரபத்திரர் யாகத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட உக்கிரமாக புறப்பட்டார். வீரபத்திரரின் ருத்ர தாண்டவத்தில் யாகசாலை அழிந்தது. தட்சனின் ஆணவம் அவனது தலையுடனே துண்டிக்கப்பட்டது. இறை சக்தியை அவமதிப்பவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதே இந்த நிகழ்வின் பாடம்.